Good morning students. Today teaching for class 10th science chemistry. Today few topics: extractive metallurgy of ion. Extractive metallurgy of ion. இதை நம்ம தமிழில் இரும்பின் உலோகவியல் அப்போ நம்ம சொல்லுவோம். இரும்பின் உலோகவியல் அப்போ நம்ம சொல்லுவோம். இதை பற்றி நம்ம டுடே கிளாஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அக்யூரன்ஸ் அப்படின்னா நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு கிடைக்கும் பாங்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது கிடைக்கும் பாங்கு அப்படின்னு சொல்லுவோம். அக்யூரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அயான் இஸ் த செகண்ட் மோஸ்ட் abundant metals available next to aluminium. அதாவது அயான் இஸ் த செகண்ட் மோஸ்ட் abundant metal available next aluminium. It occurs in nature of oxides, sulfides and carbonates. அதாவது occurs in nature as oxides, sulfides and carbonates. The areas of iron are follows. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அலுமினியத்திற்கு அடுத்து மிக அதிகமாக காணப்படும் உலோகம் இரும்பாகும். அதாவது அலுமினியத்துக்கு அடுத்து நமக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய உலோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எதை எடுத்துக்கலாம்? இரும்பாகும். இயற்கையில் இது ஆக்சைடு, சல்ஃபைடு மற்றும் கார்பனேட்டுகளாக கிடைக்கின்றன. அதாவது இது 3 பகுதியில் கிடைக்கிறது. ஆக்சைடு, சல்ஃபைடு மற்றும் கார்பனேட்டுகளாக கிடைக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இரும்பு தாதுக்களான இரும்பு தாதுக்கள் தான் நமக்கு இங்கே கீழே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது அயன் பார்ட்டிகல்ஸு, அது அயன் ஓரியஸ்ன்னு நம்ம சொல்லலாம். அதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் ஓரியஸ் ஆஃப் அயான், இரும்பு தாதுக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார்முலா அப்படிங்கிறது வாய்ப்பாடு. ஃபஸ்ட்டு ஹெமடைட் அப்படிங்கிறது ஃபார்முலா சொல்கிறப்ப Fe2O3. Fe2O3. மேக்னடைட் அப்படிங்கிறது Fe3O4. அதாவது Fe3O4. அயன் ஃபைரைட் அப்படிங்கிறது Fe2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இரும்பின் முக்கிய தாது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அயன் சீஃப்லி எக்ஸ்ட்ராக்டடு ஃப்ரம் ஹேமடைட் ஆர் Fe2O3. இரும்போட முக்கிய தாது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா Fe2O3 தான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது கான்சன்ட்ரேஷன் பை கிராவிட்டி செப்பரேஷன். அதாவது இது எப்படி சொல்லணும்னா புவியீர்ப்பு முறையில் அடர்ப்பித்தல் அப்போ நம்ம தமிழில் சொல்லுவோம். கான்சன்ட்ரேஷன் பை கிராவிட்டி செப்பரேஷன் அப்படின்னா புவியீர்ப்பு முறையில் அடர்ப்பித்தல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா த பவுடர்ட் ஓரியா இஸ் வாஷ்டு வித் எ ஸ்டீம் ஆஃப் வாட்டர். As a result, the lighter sand particles and other impurities are washed away and the heavier are particles settle down. அதாவது ரொம்ப ஹெவியாக இருக்கிறது அடியில் போயிடும், ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடியது மிதக்கும். அதாவது புவியீர்ப்பு முறை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது அடர்ப்பித்தல் முறைங்கிறது இதுதான். அது எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா தூளாக்கப்பட்ட தாதுவை சீராக ஓடும் நீரில் கழுவும் போது, அதாவது தூளாக்கப்பட்ட தாதுவை நம்ம எதில் கழுவணும்? வாஷ் பண்ணோம். வேகமாக ஓடக்கூடிய வாட்டர்ஸில் நம்ம என்ன பண்ணோம்? வாஷ் பண்ணோம். அப்படி வாட்டர் பண்ணும்போது லேசான மாசுக்கள் என்ன பண்ணும்? அகன்றிடும். அதுக்கப்புறம் கனமான மாசுக்கள் என்ன பண்ணும்? அடிப்பகுதியில் தங்கும் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா the roasting and calcination அப்படின்னா எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா காற்றில் உள்ள சூழலில் வருத்தல். அதாவது வருத்தல்ங்கிறது தான் கால்சினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வருத்தல்ங்கிறது என்ன சொல்லுவோம்? கால்சினேஷன் அப்படின்னு சொல்லலாம். இங்கே அதான் சொல்லியிருக்காங்க. அதாவது புவியீர்ப்பு முறையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரோஸ்டிங் அண்டு கால்சினேஷன். அதாவது காற்றுள்ள மற்றும் காற்று இல்லா, அதாவது ரெண்டுமே இல்லாதனால ஒருவேளை காத்திருக்கலாம், காற்று இல்லாத சூழ்நிலை ரெண்டையுமே சேர்த்து நம்ம எப்படி சொல்லலாம்? கால்சினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். த கான்சன்ட்ரேட்டட் ஓரியா இஸ் ஸ்ட்ராங்லி ஹீட்டட் இன் எ limited supply of air in a reverberatory furnace. Next, as a result, moisture is driven out and sulfur, arsenic and phosphorus impurities are oxidized off. அதாவது இப்படின்னா காற்றில்லா மற்றும் காற்றில்லாத நிலையில் எப்படி நாம் பிரிக்க எடுத்தல் அதாவது தான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எப்படிங்கிறது அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவானது அளவான காற்றில் உலையில் சூடேற்றப்படும் போது, அதாவது
இந்த இடத்துல அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவானது அளவான காற்றில் உலையில் சூடேற்றும் போது ஈரப்பதம் வெளியேறி சல்ஃபர், ஆர்சனிக் மற்றும் பாஸ்பரஸ் மாசுக்கள் ஆக்சிஜனேற்றம் அடைகின்றன. இது அப்படி என்னவும் ஆக்சிஜனேற்றமாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஆர்சனிக்கும், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சல்ஃபர், அதுக்கப்புறம் பாஸ்பரஸ் இதெல்லாம் என்னவும் மாறும், ஆக்சிஜனேற்றம் அடையும். கண்டிப்பாக என்னவும் ஆக்சிஜனேற்றமாக அடைஞ்சி அதில் என்ன அது மாற்றம் அடையும். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ட் மெத்தட் அப்படிங்கிறப்ப நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மெல்டிங் இன் எ பிளாஸ்ட் ஃபர்னஸ். இது வந்து எப்படின்னா ஊது உலையில் உருக்கி பிரித்தல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஊது உலையில் உருக்கி பிரித்தல், உருக்கினா லிக்விடாக மாற்றி நம்ம பிரிக்கிறத செப்பரேட் பண்ணுறது தான் உருக்கி பிரித்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா த சார்ஜ் கன்சிஸ்டிங் ஆஃப் roasted ore, the cook and limestone in the ratio 8:4:1. 8:4:1 is smelted in blast furnace. By introducing it through the cup and horn arrangement at the top, there are three important reagents in the furnace. அதாவது இதில் எத்தனை சொல்லியிருக்காங்க, முக்கியமான 3 முறைகளை சொல்லியிருக்காங்க. என்னென்ன முறை அப்படின்னு பார்த்தோம்னா இதை தெளிவாக பார்த்துக்கிட்டோம்னா எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வறுக்கப்பட்ட தாது, அதாவது ரொம்ப ஹீட்டில் ஒரு டெம்பரேச்சரில் வறுக்கப்பட்ட தாது, கல்கரி, அதுக்கப்புறம் சுண்ணாம்புக்கல் இவற்றை எத்தனை பர்சன்டேஜ், அதாவது 8:4:1 என்ற விகிதத்தில் எடுத்துக்கொண்டு, இதெல்லாம் எப்படி இருக்கணும், 8:4:1 இந்த மெத்தடில் என்ன பண்ணுவோம், ஈஸ்ட் மெத்தடில் நம்ம எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணுவோம், உலையில் உள்ள சுண்ணாம்பு கூம்பு அமைப்பு வழியாக செலுத்தப்படுகிறது. உலையில் 3 முக்கிய பகுதிகள் உள்ளன. அதாவது இந்த இடத்துல படம் கொடுத்துருக்காங்க. உலையில் மொத்தம் எத்தனை பகுதி, 3 பகுதிகள் இருக்குது. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பில் அண்டு காப்பர், அதாவது ஒளி எழுப்பும் பகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது என்ன சொல்லுவோம், ஒளி எழுப்பும் பகுதி சொல்லுவோம். ஹாட் கேஸஸ் அப்படின்னா வெப்ப வாயுக்கள்னு சொல்லுவோம். உள்ள வந்து அயன், ஓரியே, குக் அண்டு லைம், அதாவது இரும்பு இருக்குது, தாது இருக்குது, கல்கரி இருக்குது, சுட்ட சுண்ணாம்பு தான் என்ன சொல்லுவோம், லைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம், இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா பைப் ஃபார் ஹாட் ஏர் பிளாஸ்ட், அதாவது வெப்பக்காற்று வெளியேற்றும் குழாய் அப்படின்னு நம்ம சூடாக இருக்கிற காற்று இதில் வெளியேற்ற குழாய். அதுக்கப்புறம் ஸ்லக் அவுட்லெட், அது ஸ்லக் அவுட்லெட்னா கசடு வெளியாகும் பகுதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்லக் அவுட்லெட்னா கசடு வெளியாகக்கூடிய பகுதி. அயன் அவுட்லெட் அப்படிங்கிறது இரும்பு வெளியாகும் பகுதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ எத்தனை பகுதி, 3 பகுதி தான் சொல்லியிருக்காங்க கரெக்டாக. இந்த இடத்துல அதாவது த சார்ஜ் கன்சிஸ்டிங் ஆஃப் roasted ore, cook and limestone in the ratio 8:4:1 is smelting plastic furnace. By introducing in the half cup and horn arrangement at the top, there are the 3 important reagents in the furnace. இதில் 3 பகுதியில் என்ன பண்ணுறோம், அந்த சுட்ட கல்கரி இதெல்லாம் சேர்த்து அதில் வினைபட செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு the lower region combustion zone, அதாவது combustion zone அப்படின்னு நம்ம சொல்லுவோம். The temperature is the 1500 degrees Celsius in this region. Cook fans with oxygen to forms CO2 when the charge comes in contact with a hot blast of air. இது நம்ம ஃபார்முலாஸில் மேக்கணும்னா C+O2 எவ்வளோ டிகிரி டெம்பரேச்சரில் 1500 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணும்போது CO2 ப்ளஸ் ஹீட், வெப்பமும் கார்பன் டை ஆக்சைடு உருவாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இட் இஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சின்ஸ் ஹீட் இஸ் லிபரேட்டட். இது வெப்ப உமிழ்வினை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து எப்படி சொல்லலாம், வெப்ப உமிழ்வினை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இந்த பகுதியில் வந்து பார்த்தோம்னா வெப்பநிலை எவ்வளோ கொடுக்கணும், 1500 டிகிரி செல்சியஸ் கொடுக்கணும். அந்த வெப்பக்காற்றுடன் தாதுவை சேரும்போது ஆக்சிஜனுடன் எரிந்து CO2 மாறிடுது. அது என்ன பண்ணுறது, கண்டிப்பாக ஆக்சிஜன் இருந்தாவே எரியும். ஆக்சிஜனுடன் இணைந்து என்னவா மாறுது, CO2 மாறுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல த மிடில் ரீஜியன் அல்லது ஃபியூசன் ஜோன், அதாவது மிடில் ரீஜியன் அல்லது ஃபியூசன் ஜோன் அப்போ நம்ம சொல்லுவோம். அதாவது எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல லோயர் ரீஜியன் பார்த்தாச்சு, இப்போ மிடில் ரீஜியன், அதாவது இங்கே வந்து நடுப்பகுதி அல்லது உருக்கு மண்டலம்னு சொல்லலாம். அதாவது ஃபியூசன் ஜோன்னா உருக்கு மண்டலம் சொல்லலாம்.
இது எப்படி சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா த டெம்பரேச்சர் ப்ரிவைல்ஸ் அட் 1000 டிகிரி செல்சியஸ் இன் திஸ் ரீஜியன் CO2 இஸ் ரெடியூஸ்டு டு COவாக மாறும். அப்போ CO2 ப்ளஸ் சியை நம்ம எவ்வளோ டிகிரி டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணுறோம் 1000 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணுறோம். அப்போ 2CO மாறும் ப்ளஸ் ஹீட் வெப்ப ஆற்றல் கண்டிப்பாக நமக்கே கிடைக்கும். அப்புறம் லைம்ஸ்டோன் த டீகாம்போசஸ் டு கால்சியம் ஆக்சைடு அது என்னவோ மாறுது கால்சியம் ஆக்சைடாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு CO2 அதாவது கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு CaCO3 இது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா லைம்ஸ்டோன் டீகாம்போசிஸ் கால்சியம் ஆக்சைடு CO2 அதாவது இது என்ன பண்ணுது அப்படின்னா சுண்ணாம்புகள் வந்து என்ன பண்ணுது சிதைந்து கால்சியம் ஆக்சைடாக மாறும். அதாவது சுண்ணாம்புகள் என்ன பண்ணுதுன்னா சிதைந்து கால்சியம் ஆக்சைடாக மாறுறது. அப்போ ஈக்குவேஷனில் எவ்வளோ டிகிரி செல்சியஸு 1000 டிகிரி செல்சியஸில் கொடுக்கணும். இங்கே 1000 டிகிரி கொடுக்கல 1000 டிகிரி செல்சியஸ் என்ன வரும் CO2 வெப்பாற்றல் வெளிப்படும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு திஸ் டூ ரியாக்ஷன் ஆர் என்டோதெர்மிக் டியூ அட்ஸ்பார்சன் அதாவது என்டோதெர்மிக் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லலாம் இந்த இருவினைகளும் உட்கவரப்படுதல் வெப்ப கொள்வினைன்னு சொல்லுவோம். அதாவது என்டோதெர்மிக் அப்படின்னா வெப்ப கொள்வினைன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது உட்கவரதுனா அப்சார்ப்ஷன் சொல்லுவோம் ஆஃப் ஹீட்டு கால்சியம் ஆக்சைடு காம்பினேஷன்ஸ் வித் சிலிக்கா டு த கால்சியம் சிலிகேட் ஸ்லாக் அப்படின்னா கசடு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அப்சார்பம் த என்டோதெர்மிக் தான் சொல்கிறோம். அப்சார்ப்ஷன் என்டோதெர்மிக். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த இடத்துல சிலிகேட் த ஸ்லாக் அப்படின்னா கசடு அப்படின்னு சொல்லுவோம். CaO ப்ளஸ் SiO2 ப்ளஸ் CaSO3 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இது கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல அதாவது அடுத்த டாபிக்ஸ் அதோட ஓரியன்டாக வரக்கூடிய இப்போ சென்ட்ரல் பார்த்தாச்சு மிடில் பார்த்தாச்சு. இப்போ எங்கே வரும்னா டாப்பாக தான் இருக்கும் டாப் பிளேஸாக தான் கொடுத்துருப்பாங்க. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதான் இங்கே பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு த அப்பர் ரீஜியன் ரெடியூஸ் இன் ஜூன் அதாவது ஜோன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த டெம்பரேச்சர் ப்ரிவைல்ஸ் அட் 400 டிகிரி செல்சியஸ் இன் திஸ் ரீஜியன் கார்பன் மோனாக்சைடு ரெடியூஸ் ஃபெர்ரிக் oxide to forms a fairly pure spongy ion அதாவது இப்பகுதியில் என்ன பண்ணுறாங்க 400 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை தேவை. அது ஃபெர்ரிக் ஆக்சைடு என்னவா மாறும் கார்பன் மோனாக்சைடு மூலம் இரும்பாக ஒடுக்கப்படுகிறது. அதாவது ஃபெர்ரிக் ஆக்சைடு வந்து பார்த்தோம்னா கார்பன் மோனாக்சைடு மூலம் என்ன பண்ணுது இரும்பாக மாறுகிறது ஒடுக்கமடைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா ஈக்குவேஷனில் சொன்னோம்னா Fe2O3 ப்ளஸ் 3CO it gives இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கேன்னா 400 டிகிரி சி அதாவது 400 டிகிரி சி 2Fe ப்ளஸ் 3CO2 அதாவது அப்பரில் ஏற மாதிரி கொடுத்துருக்காங்க ஹீட் பண்ணுறதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கசடை நீக்கி பிறகு உருகி இரும்பானது உலையின் அடியில் சேகரிக்கப்படுகிறது. அந்த கசடெல்லாம் நீங்கிரும் உருகிய அயன் மட்டும் என்னாகும் பாட்டத்தில் என்ன ஆகும் சேவ் ஆயிரும். இவ்விரும்பு மீண்டும் உருக்கப்பட்டு விதவித அச்சுகளில் வார்க்கப்படுவதால் இது வார்ப்பு இரும்பு எனப்படும். அதாவது இந்த மாதிரி லிக்விடாக இருக்கிற இரும்பு நம்ம சேவ் பண்ணி அதோட பொசிஷன் அதோட நிலையை மாற்றி வெவ்வேறு அப்ளிகேஷன்ஸும் யூஸ் பண்ணுறோம். அதனால் இது என்ன சொல்கிறோம் வார்ப்பு இரும்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா physical properties அதாவது இங்கே பார்த்தோன்னா the molten iron is collected at the bottom of the furnace after removing the slug. The ions thus formed is called big iron. It is remelted and cast into different molds. This is iron is called cast iron. அதாவது எப்படி சொல்லுவோம் வார்ப்பு இரும்புன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் physical properties அப்படின்னா இயற்பியல் பண்புகள் அதுதான் நம்ம சொல்லுவோம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் இட் இஸ் எ லஸ்ட்ரஸ் மெட்டல் த கிரேஸ் ஒயிட் இன் கலர். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது பளபளப்பாகவும் இருக்கும் சாம்பல் வெள்ளை நிறம் உடையது. நெக்ஸ்ட்டு இட் ஹேஸ் ஹை டென்சிலிட்டி த மெல்லபிலிட்டி அண்டு டெசிடிலிட்டி அதாவது எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா இது இழுவிசி இருக்குது தகடாகவும் முடியும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கம்பியாகவும் தன்மையும் பெற்றிருக்கும். அதாவது இட் ஹேஸ் த ஹைலி டென்சிலிட்டி மெல்லபிலிட்டி அண்டு டிசிடிலிட்டி அதாவது எப்படி சொல்லுவோம்னா தகடாகவும் முடியும் மெல்லி கம்பியாகவும் மாற்ற முடியும் அந்த மாதிரி தன்மையை பெற்றிருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் இட் கேன் பி மேக்னெட்சைஸ்டு அப்படின்னா இது என்ன பண்ணுவோம் காந்தமாக இது என்ன பண்ணலாம் மாற்ற இயலும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ரியாக்ஷன் வித் ஏர் ஆர் ஆக்சிஜன்
oxygen, only one heating in air, only one heating in air. Air in air ion forms magnetic oxide, magnetic oxide. The 3Fe plus 2O2 gives Fe3O4 black. அது என்ன நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா கருமை நேரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ரியாக்ஷன் வித் மோஸ்ட் ஏர், reaction with most air. When ion exposed to most air, it is form a layer of brown hydrated ferric oxide on its surface. This compound is known as rust and the phenomenon of the formation of the rust is known as rusting. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஈரப்பதத்தோட, அதாவது மோஸ்ட் அப்படிங்கிறனாவே என்ன சொல்ல ஈரப்பதத்தோட வினை சொல்லியிருக்காங்க. இரும்பானது ஈரக்காற்றுடன் வினைபுரிந்து பழுப்பு நிற நீரேறிய ஃபெர்ரிக் ஆக்சைடாக உருமாறும், அதாவது பழுப்பு நிற ஃபெர்ரிக் ஆக்சைடாக உருவாகும். இச்சேர்மமே துரு எனப்படும். அதாவது இதை நம்ம என்ன சொல்லலாம், துரு எனப்படும். இந்நிகழ்வு தான் என்ன சொல்கிறோம், நம்ம துருப்பிடித்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தோன்னா வாட்டரோட ரியாக்ஷன், அதாவது ரியாக்ஷன் வித் ஸ்டீம்னு என்னது, இந்த இடத்துல ஈரக்காற்றுடன் வினை ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ நீராவியுடன் வினையை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த இடத்துல எப்படின்னா ரியாக்ஷன் வித் ஸ்டீம் அப்படின்னா நீராவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு when steam is passed over the red hot ion, the magnetic ions is formed. The 3Fe plus 4H2O steam gives Fe3O4 plus H2O gives. அப்போ டாப்பில் கொடுத்துருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ரியாக்ஷன் வித் ஆசிட்ஸ், ரியாக்ஷன் வித் ஆசிட் அப்படின்னா அமிலத்துடன் வினை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று என்ன இருக்குன்னா ரியாக்ஷன் வித் குளோரின் பார்க்கணும். அதாவது ரியாக்ஷன் வித் குளோரின் அப்படின்னா அயான் கம்பைன்ஸ் வித் த குளோரின் டு ஃபார்ம் ஃபெர்ரிக் குளோரைடு. 2Fe plus 3Cl2 gives 2FeCl3 ஃபெர்ரிக் குளோரைடு. அதுக்கப்புறம் ரியாக்ஷன் வித் ஆசிட் ஃபெர்ரிக் குளோரைடு, அது குளோரைடு வினை அப்படின்னா இரும்பு என்ன பண்ணும், குளோரைடு சேர்ந்து என்னவா மாறும் அப்படின்னா ஃபெர்ரிக் குளோரைடாக மாறும். அது ஈக்குவேஷன்லையும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஆசிட் பார்க்குறோம். அதுக்கப்புறம் வித் டைலூட் HCl அண்டு டைலூட் H2SO4 இது லிபரேட்ஸ் H2 கேஸ், இதில் என்ன மாதிரி கேஸாக மாறும். அப்போ அமிலத்தோட வினைங்கிற பார்க்கும்போது ஹைட்ரோகுளோருக்கு H2SO4 அமிலம் இருந்து, அதாவது இரும்பு வினைபுரிஞ்சு என்ன தரும், H2O-ஐ வெளியேற்றுகிறது அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா 2 ஈக்குவேஷன் இருக்குது, அதையும் பார்த்தாச்சு. அதாவது ரியாக்ஷன் வித் ஆசிடில் பார்க்கும்போது Fe2HCl gives FeCl2 plus H2. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா H2SO4 gives FeSO4 plus இந்த இடத்துல எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா H2 கொடுத்துருக்காங்க. வித் டைலூட் HNO3 in the cold condition is the gives ferrous nitrate. ஃபைனலாக நமக்கு ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்கோன்னா 4Fe plus 10HNO3 gives 4FeNO3 2 plus NH4NO3 3H2O. அப்போ ஃபைனலாக ஈக்குவேஷன் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், இரும்பு பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் டாபிக் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா which con H2SO4 forms ferric sulfate, அதாவது 2H3 ஃபெர்ரிக் சல்ஃபைட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஃபெர்ரிக் சல்ஃபைட் இந்த இடத்துல அதான் கொடுத்துருக்காங்க, ஃபெர்ரிக் சல்ஃபைட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு when ion is டிஃப்டட் in con HNO3 அடர், இந்த இடத்துல என்ன சொல்லுவோம்னா அடர் நைட்ரிக் அமிலத்தை சொல்லுவோம், HNO3ன்னு சொல்லுவோம். இட் பிகம்ஸ் இஸ் த கெமிக்கலி பாசிவ் ஆர் இனட் டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் எ லேயர் ஆஃப் அயன் ஆக்சைடு Fe3O4 ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ். இந்த இடத்துல அதாவது அடர் நைட்ரிக் ஆசிட் தான் கொடுத்துருக்காங்க. யூசஸ் ஆஃப் அயான் த பிக் அயான், அதாவது அயனோட பயன்கள், இரும்போட பயன்களை கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிக் அயான் த அயான் வித் த 2% to 4.5% ஆஃப் த கார்பன். இதில் என்ன இருக்குது, கார்பன் இருக்குன்னு சொல்லிட்டான். இட் இஸ் யூஸ்டு இன் மேக்கிங் த பைப்ஸ், ஸ்டவ்ஸ், ரேடியேட்டர்ஸ், ரேலிங், மேன்ஹோல், த கவர்ஸ் அண்டு ட்ரெயின் பைப்ஸ், இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டீல் அப்படின்னு பார்த்தோம்னா
ion with less than 0.25% of carbon. It is used to the construction of building machineries, the transmission the cable and TV towers and making alloys. இந்த மாதிரி பொருட்களை தரக்கிறதுக்கு என்ன பயன்படுது? இந்த மாதிரி இது பயன்படுகிறது. ஸ்டீல்ஸு எக்கு பயன்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தேனிரும்பு, அதாவது ரோட் அயான்ஸ்னால் தேனிரும்பு. த அயான் வித் 0.25% to 2% இது ஒயிட் கார்பன். இட் இஸ் யூஸ்டு டு மேக்கிங் த ஸ்ப்ரிங் அப்பரன்ஸு. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல புறப்பரப்பை பூசுதல் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மெத்தட் ஆஃப் த மேக்கிங் அலாய்ஸ். ஃபஸ்ட்டு நமக்கு ஓட் அயன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஓட் கார்பன்ஸு, அதாவது இதில் எப்படி இருக்குன்னா ஃப்ராட் அயான்ஸ் with 0.25% of fraud carbons. It is used to is the making springs and anchors and electromagnets. இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, கம்பி சுருள், மின்காந்தம், அதுக்கப்புறம் நங்கூரம் இதை போன்றது தயாரிக்கிறதுக்கு இந்த ரோட் அயான்ஸ் பயன்படுது. நெக்ஸ்ட் டாபிக் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அலாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது அலாய்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? உலோக கலவை. அதாவது அலாய்ஸ்னால் என்ன சொல்லுவோம்? உலோக கலவைன்னு சொல்லுவோம். இது எப்படின்னா, ஏன்னா அலாய் இஸ் த ஹோமோஜீனியஸ் மிக்சர் ஆஃப் 2 or more metals or of 1 or more metals with certain non-metallic elements. அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட உலோகங்கள் அல்லது அலோகங்களும் சேர்ந்து ஒருபடித்தான கலவையை நம்ம என்ன சொல்லுவோம்? உலோக கலவை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அலாய்ஸ் ஆர் ஆஃப்டன் த டிஃப்ரெண்ட் ஃப்ரம்ஸ் த தோஸ் ஆஃப் இட்ஸ் காம்போனன்ட்ஸ். Pure gold is too soft to be used. The addition of the small percentage of the copper. Pure gold இருந்திருந்தாலும் அதில் என்ன யூஸ் பண்ணணும்? நம்ம காப்பர் யூஸ் பண்ணால் தான் கோல்டுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஸ்ட்ராங்னஸ் கிடைக்கும். இட் இஸ் த ஸ்ட்ரென்த் அண்ட் த யூட்டிலிட்டி. இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? அமால்கம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? ரசக்கலவை அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். ரசக்கலவைன்னு சொல்லுவோம். ஏன்னா amalgam is the alloy of mercury with another metal. These alloys are formed through metallic bonding with electrostatic force of attraction between the electrons and the positively charged metals ions. Silver tin amalgam is used for dental filling. அதுக்கப்புறம் ரீசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அமால்கம் அப்படின்னாவே ரசக்கலவை என்பது பாதரசத்துடன் உலோகம் சேர்ந்த கலவையாகும். அதாவது ரசக்கலவை அப்படின்னாவே பாதரசமும் உலோகமும் சேர்ந்த கலவை தான் ரசக்கலவை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எலக்ட்ரான்களுக்கும் நேர்மின் சுமை கொண்ட உலோக அயனிகளுக்கும் இடைப்பட்ட நிலைமின் கவர்ச்சி விசையால், அதாவது எப்படி சொல்லும் அப்படின்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரானோடுக்கும் வந்து என்னது பாசிட்டிவ் நேர்மின் சுமை கொண்ட உலோக அயனிகளுக்கும் இடைப்பட்ட நிலைமின் கவர்ச்சி விசையால் விளையும் உலோக பிணைப்பின் மூலம் இக்கலவை உருவாகிறது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலவை உருவாகுது. எடுத்துக்காட்டு நம்ம எப்படி சொல்லுவோம்? சில்வர் டின் ரசக்கலவை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது பற்குழிகளில் அடைக்க பயன்படுகிறது. இது என்ன பண்ணும்? பற்குழியில் பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உலோகக்கலவை உருவாக்குவதற்கான காரணங்கள், அது எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அலாய் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு ஃபஸ்ட்டு டு மாடிஃபை த அப்பரன்ஸ் அண்ட் கலர்ஸ், அதாவது நிறம் மற்றும் வடிவங்களை மாற்றி அமைக்க இது பயன்படும். அப்புறம் டு மாடிஃபை த கெமிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது எப்படி சொல்லணும்னா இதோட வேதிப்பண்புகளை மாற்றி அமைக்க முடியும். அதுக்கப்புறம் லோயர் த மெல்டிங் பாயிண்ட், உருகுநிலை ரொம்ப கம்மி. த இன்க்ரீஸ் த ஹார்ட்னஸ் அண்டு டென்சில் த ஸ்ட்ரென்த்து, ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது எது இருக்குன்னா ஹார்ட்னஸாக கடினத்தன்மை அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நெக்ஸ்ட்டு அதோட ஸ்ட்ராங்னஸ் என்ன இருக்கும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்கோம்னா, இன்க்ரீஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி, அதாவது இது வந்து மேக்ஸிமம் எதுக்கு அதிகமாக பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது மின்தடையை அதிகரிக்க இது பயன்படுகிறது. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல அந்த உலோக கலவை, அதாவது அலாய் பற்றி கொடுத்துருப்பாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க மெத்தட் ஆஃப் த மேக்கிங் அலாய், அதாவது உருவாக்கும் முறை. மெத்தட் ஆஃப் த மேக்கிங் ஆஃப் அலாய், அதாவது இந்த இடத்துல எப்படி சொல்லுவோம்னா உலோக கலவை உருவாக்கும் முறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஃபியூசிங் த மெட்டல்ஸ் டுகெதர். த எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ராஸ் இஸ் மேட் பை த மெல்டிங் ஜிங்க் அண்ட் காப்பர், அதாவது இது என்ன பண்ணுதுன்னா ஜிங்க் மற்றும் காப்பரை உருக்கி சேர்த்தல் மூலம் பித்தளை உருவாகிறது. பித்தளை எப்படி உருவாகுதுன்னு சொல்லிட்டாங்க. அது பித்தளை எப்படி உருவாகுதுன்னா, இந்த இடத்துல ப்ராஸ் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தா மெல்டிங் த ஜிங்க் காப்பரை மெல்ட் பண்ணும்போது பித்தளை உருவாகுது. இந்த செகண்ட் வந்து பார்த்தோன்னா பை கம்ப்ரஸிங் த ஃபைனலி டிவைடடு த மெட்டல். எக்ஸாம்பிள்ஸ் வுட்டு, மெட்டல்,
an alloy of lead, tin, bismuth and cadmium powder is the possible alloy. அது எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து பார்த்தோம்னா நன்கு தூளாக்கப்பட்ட, அதாவது இங்கே எப்படி சொல்லுகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா உலோகங்களை பிரித்தெடுக்கிறது பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு எப்படின்னா நன்கு பகுக்கப்பட்ட உலோகங்களை அழுத்தி சேர்த்தல், அதாவது எப்படி சேர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த இடத்துல எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, பை கம்ப்ரெஸிங் த ஃபைனல் டிவைட் த மெட்டல்ஸ் wood metals and alloy of the lead, tin, bismuth, cadmium powered possible flow. அதாவது எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருக்கோம்னா மர உலோகம், இதில் வந்து பார்த்தோன்னா மர உலோகம் இது காரியம், வெள்ளியம், பிஸ்மத் மற்றும் காட்மியம் தூள் போன்றவற்றை உருக்கி சேர்த்த கலவையாகும். இந்த மரக்கூழ் கலவைகள் இதெல்லாம் சேர்த்த கலவை தான் சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல அலாய்ஸ் ஏஸ் சாலிட் சொல்யூஷன்ஸ். அலாய்டு ஏஸ் சாலிட் சொல்யூஷன் அப்படின்னா திட கரைசல்களான உலோக கலவை, ரொம்ப திடமாக இருக்கக்கூடிய உலோக கரைசல் தான் பார்க்க போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அலாய்ஸ் கேன் பி கன்சிடர்டு த சாலிட் சொல்யூஷன் இன் விச் த மெட்டல் வித் த ஹை கான்சன்ட்ரேஷன் இஸ் த சால்வெண்ட் அண்ட் த மெட்டல்ஸ் ஆர் சொல்யூட். அதாவது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உலோக கலவை திடக்கரைசல் என்று கூறலாம். இதில் செறிவு நிறைந்துள்ள உலோகம் கரைப்பான் ஆகும். செறிவு நிறைந்துள்ள உலோகம் என்னது, கரைப்பான் நம்ம சொல்லலாம். மற்ற உலோகம் எல்லாம் என்னது, கரைபொருள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ராஸ் இஸ் அ சாலிட் சொல்யூஷன்ஸ் ஆஃப் ஜிங்க்கு. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க solute in the copper. For example, phosphine is a solid solution of zinc solute in copper solvent. அதாவது இங்கே எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல அதாவது பித்தளை என்ற உலோக கரைசலில் ஜிங்க் என்பது கரைபொருள். இந்த இடத்துல ஜிங்க்குங்கிறது எப்படி கரைபொருளை நம்ம எடுத்துக்கிறோம். அதே வந்து பார்த்தோம்னா சால்வெண்ட் அப்படிங்கிறது காப்பர், அதாவது கரைப்பொருள். கரைப்பான் வேறு, கரைபொருள் வேறு. கரைபொருளுங்கிறது இந்த இடத்துல ஜிங்க்கு, கரைப்பான்ங்கிறது காப்பர் நம்ம எடுத்துக்குவோம். அதாவது காப்பர் தான் சால்வெண்ட், இந்த இடத்துல கரைப்பான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோன்னா டைப் ஆஃப் அலாய்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் டைப் ஆஃப் அலாய்ஸை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ டுடே கெமிஸ்ட்ரி கிளாஸில் எதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒன், அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அயனை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு அது எக்ஸ்ட்ராக்டிவ் மெட்டாலஜி ஆஃப் அயான், இரும்பு பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். அதோட அக்யூரன்சி, அதுக்கப்புறம் ஃபார்முலாஸ், ஓரிஸ் ஆஃப் அயான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதோட இரும்புகளை வந்து பிரித்தெடுக்கக்கூடிய முறையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது செப்பரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா யூசஸ் ஆஃப் அயனோட அதாவது இரும்போட பயன்பாடுகளை தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு அலாய் தெரிஞ்சுக்கிட்டோம். அமால்கம் தான் ரசக்கலவை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா மெத்தட் ஆஃப் மேக்கிங் அலாய்ஸ் ஆஸ் சாலிட் சொல்யூஷன் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ டு ஆல்.